வணக்கம் அன்பான மிதுன ராசி நேயர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன் 1/10/2025 புதன்கிழமையில் விசுவாசு வருடத்திய மாத பலன்கள் பிறக்க இருக்கின்ற இந்த புரட்டாசி 15ஆம் தேதி இந்த 1/10/2025 இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. இந்த அக்டோபர் மாதங்களிலே உங்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை, அதாவது வளர்பிறை திதியில் பிறக்க இருக்கின்ற இந்த மாதங்களிலே சந்திர பகவான் மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமையப்பெற்று உங்களுடைய ராசியை குருவும் சந்திரனும் பார்க்க இருக்கின்ற அற்புதமான ஒரு நல்லதொரு மாற்றத்தை 7 10 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்தை பார்க்கின்றது. இந்த மாதங்களிலே இந்த மாதம் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய 2ஆம் இடத்திலே வரப்போகின்றார். மிகவும் அற்புதத்தை 2ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வையும் உங்களுக்கு அவருடைய 5வது பார்வை என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது. அடுத்து 8ஆம் இடத்தையும் 6, 8 தொடர்பு குரு பகவானுடைய பார்வையிலே அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் இந்த அக்டோபர் மாதமாக இருக்கின்றது. அதுவும் புதன்கிழமையிலும் புத்திகாரகன் என்று சொல்லக்கூடியவரும் மீண்டும் அவருடைய பயிற்சியும் இந்த மாதம் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து புதன் பகவான் 5வது இடத்துக்கு மாற இருக்கின்றார். இந்த 5ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்திலிருந்து சுக்கிர பகவான் 10ஆம் தேதி அக்டோபர் 10ஆம் தேதி அவர் உங்களுடைய 4ஆம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்ற அற்புதம். உங்களுடைய 3 கூடையவர் சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்துக்கு அக்டோபர் 18ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு மாற இருக்கின்றார். இது கிரகங்களின் பயிற்சியாக இருக்கின்றது. செவ்வாய் பகவான் மாதத்தில் 28ஆம் தேதி 5வது இடத்தில் இருந்து கொண்டிருந்தவர் 6ஆம் இடத்திலே மறைந்து உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலுடைய கிரக பயிற்சியாக இருக்கின்றது. இந்த மாதங்களிலே மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்று சொல்லப்படுகிறது. கிரகங்களிலே பயிற்சிகள் என்பது 3 குடையவர் 4ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருந்தவர் 10ஆம் இடத்திலே சனி சூரியன் பார்வை என்பது ஒரு சிறு வீடு வாகன சொத்து சுகங்களிலே ஒரு சில தகப்பனார்களுக்கும் குழந்தைகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் இனி அந்த மாற்றங்கள் உங்களுக்கு சூரிய பகவான் சனியை பார்க்கின்ற பார்வையிலிருந்து இந்த மாதம் பிற்பகுதியில் மாதத்தில் மத்தியில் 5வது இடத்துக்கு சூரிய பகவான் நீச்சபங்க ராஜயோகத்திலே இருக்கின்றார். இந்த செவ்வாய் பகவான் சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களும் 11வது இடத்திலே பார்க்க இருக்கின்றது. 10ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கின்றது. 9ஆம் இடத்திலே ராகு பகவானும் 3ஆம் இடத்திலே கேது பகவானும் இருக்கின்ற கிரகங்களின் இயல்பாக இருக்கின்றது. இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே கிரகங்களின் பயிற்சிகள் என்பது சுக்கிரன் புதன் சூரியன் செவ்வாய் என்று 4 கிரகங்களின் பயிற்சிகளாக இருந்தாலும் ருணரோண சத்ரு ஸ்தானாதிபதி லாவாதிபதி என்று சொல்லக்கூடிய மாதத்தில் 28ஆம் தேதி பயிற்சியாக இருக்கின்றார். பஞ்சமஸ்தானத்தில் இருந்து 6ஆம் இடத்துக்கு மாற இருக்கின்றார். குரு பகவான் 17ஆம் தேதி அக்டோபர் 17ஆம் தேதி மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றது. அதுவும் அவருடைய சுய நட்சத்திரத்திலே புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து உங்களுடைய 8ஆம் இடத்தையும் 5வது பார்வையாக சமசப்தம பார்வை 7வது பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கின்றது. அற்புதமான வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய பிரயாணங்கள் செல்லக்கூடிய ஒரு அற்புதம் தொழில் சம்பந்தப்பட்டு சென்று வருகின்றதற்கும் ஒரு உயர்வுகளை சரராசியிலே 10 குடையவர் இருந்து உங்களுடைய 8ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் வேலை சம்பந்தப்பட்ட வழக்கு சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதமாக 2ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்திற்கு அவர் 6ஆம் இடத்திலே மறைந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்ததிபதியும் 10 குடையவரும் 7 குடையவரும் தொடர்பு இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக கல்யாண வரன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம், தாய்மார்களின் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்ற இந்த ஆன்மீக ராசியிலே 2 குடையவர் அமைகின்ற பொழுது தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட பூர்வீகம் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. இந்த 5ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்திற்கு 12லே மறைகின்ற பொழுது வீடு வாசல் சொத்து சுகங்களை விட்டு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு மாற்றம். 4 குடையவரும் 5 குடையவரும் பரிவர்த்தனை என்பது வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய தாய்மார்களை விட்டு வெளியூர் செல்லக்கூடியதற்கு ஒரு அற்புத உயர்வுகளை இந்த மாதங்களிலே நீச்சபங்க ராஜயோகத்தில் சுக்கிர பகவான் 12 குடையவர் வித்து வாங்கக்கூடியதற்கும் ஒரு அற்புத உயர்வுகளை மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகின்றது. மிதுன ராசியிலே பிறந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் மிகவும் அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. இது ஒரு காற்றாசி, புயல் காற்றை போன்று மின்னக்கூடிய ராசிக்காரர்களுக்கு புத்திகாரகனுடைய ராசியிலே பிறந்தவர்களுக்கு யாரும் சொல்ல தேவையில்லை. தன்னுடைய சுய புத்திகளிலே சிறப்பாக பவனி வரக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி மிதுன ராசி. காலபுருஷத்தில் 3வது இடத்திலே அமையப்பெற்ற இந்த ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே குரு பகவான் குருவின் அனுக்கிரகம் என்பது மாதத்தில் பிற்பகுதியிலும் முற்பகுதியிலும் ராசியிலேயும் 2ஆம் இடத்திலே வாக்குஸ்தானத்திலேயும் இருந்து 8ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தை மட்டுமல்ல அவருடைய 9வது பார்வை என்பது உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கின்றது. தொழில்களிலே வேலைகளில் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும்
கொடுக்க போகின்ற ஒரு அற்புத மாதம் என்றால் மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதமாக இருக்கின்றது. 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் இடத்ததிபதி ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை இருக்கின்றது. இந்த பரிவர்த்தனையில் முயற்சி சனாதிபதி நீச்சபங்க ராஜயோகத்திலே வலுவாக இருந்து அவருடைய பார்வை உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்கின்றது. லாபாதிபதி சூரிய பகவானுடன் சேர்ந்து பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அற்புத உயர்வுகள் கிடைக்கப்பெறுகின்றது. 2 பாவர்களுடன் இங்கே புதன் பகவானும் சேருகின்றது. பரிவர்த்தனையாக இருக்க போகின்றது. உங்களுடைய பஞ்சமசானம் பூர்வ புண்ணியசானம் புத்திகளிலே சிந்தனைகளிலே அற்புத உயர்வுகள், வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சீட்டு கிடைப்பதற்கும் நல்லதொரு மதிப்பெண்கள் பெறப்போகின்ற ஒரு அற்புத மாதம் இந்த அக்டோபர் மாதங்களாக இருக்கின்றது. வாக்கு சனாதிபதி ஆரம்பத்தில் மறைந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். ஆனால் குருவின் அனுகிரகத்தினாலே ஒன்றுக்கொன்று அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது மட்டுமல்லாதது. 2ஆம் இடத்ததிபதியும் குருவும் தொடர்பு பெறுகின்ற பொழுது வரன் கிடைக்காதவர்கள் வரன் கிடைக்கின்றது. கல்யாணம் ஆகாத நேர்களுக்கும் கல்யாண வைபவங்களிலே பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதம். இந்த 7 ராசியிலே இருந்து மீண்டும் 2ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 10ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றார். அவர் 10ஆம் இடத்தை பார்க்கின்ற அற்புதம் இந்த அக்டோபர் மாதங்களிலே நடைபெறுகின்றது. அதுவும் வர்க்கோத்மத்திலே அங்கே இருக்க போகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு குருவின் அனுக்கிரகம் என்பது 8ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது பயம் இல்லாத, தடை இல்லாத, தாமதம் இல்லாத, வெளிநாடு வெளியூர் இதுவரையில் எதிர்பார்த்த நேர்கள் இந்த மாதங்களிலே உங்களுக்கு கைகூடி வர ஒரு அற்புத மாதம் என்று சொல்லக்கூடிய மாதமாக இருக்கின்றது. குருவின் அனுக்கிரகம் 2ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றது. சுக்கிர பகவானும் 4ஆம் இடத்திலே வீடு வாசல் சொத்து சுகத்திலே இருந்து அவருடைய உச்ச வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டை பார்க்கின்றது. தொழில்களிலே ஒரு உன்னத உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம். இங்கே குரு பகவானும் 10ஆம் இடத்தை பார்க்கின்றதும் சுக்கிர பகவானும் 10ஆம் இடத்தை பார்க்கின்றதும் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்திலே இருக்கின்ற அற்புதமும் இங்கே குரு சுக்கிரனின் தொடர்பு சனி பகவானுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையாதவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதம். பஞ்சமசானத்திலே குலதெய்வங்களின் அருள் கிடைக்காதவர்களுக்கு கூட கிடைக்கப்பெறுகின்றது. உங்களுடைய ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய அனைத்தும் சுபபோகமான நீங்கள் எதிர்பார்த்த மண்மனை வாகனங்களிலே பூமி என்று சொல்லக்கூடிய பூமி காரகன் பார்க்கின்ற மாங்கல்ய காரகன் 11ஆம் இடத்தை வலுப்பெற்று பார்க்கக்கூடிய அற்புத மாதம் இந்த மாதங்களாக இருக்கின்றது. குருவின் பார்வை 6ஆம் இடத்திலே மட்டுமல்ல உங்களுடைய 8ஆம் இடத்திலே 6, 8 குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்ற பொழுது தடை தாமதம் வேலை சர்வீஸு நோய்களிலே ஒரு நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே நவகிரக நாயர்கள் வாரி வழங்குகின்றது. 4ஆம் இடத்திலே சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு விரையாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி 4ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இது நாள் வரையில் எதிர்பார்த்த வீடு வாசல் சொத்து சுகம் தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகளிலே இருந்தவர்கள் கண்டிப்பாக ஒரு நல்லதொரு வெற்றியை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. அதுவும் புதன் பகவான் புத்திகாரகனுடைய நாளிலே இந்த ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அடைந்து கொண்டிருந்த புதன் பகவான் மீண்டும் இந்த மாதம் அக்டோபர் 3ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சென்றடைகின்றார். செவ்வாய் பகவான் 28ஆம் தேதி பயிற்சி ஆகின்றார். குரு பகவான் 17ஆம் தேதி அக்டோபர் என்பது 2ஆம் இடத்திலே வரப்போகின்றார். மிதுன ராசியில் இருந்து முயற்சி சாணாதிபதி 3ஆம் இடத்துக்கு 3லே அமர்ந்து அந்த 5ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்திலே இருக்க போகின்ற காரணத்தினாலே உங்களுடைய பூர்வ புண்ணியத்திலே இதனால் வரையில் கிடைக்காத ஒரு அற்புத உயர்வுகள் குலதெய்வங்களால் உங்களுக்கு ஆசிகளும் வெகுமதிகளும் நல்லதொரு வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புத மாதம் இந்த அக்டோபர் மாதமாக இருக்கின்றது. இந்த மாதங்களிலே மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு 10ஆம் இடத்ததிபதி பார்க்க இருக்கின்றார். 9ஆம் இடத்திலே ராகு பகவான் 3ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றது. கண்டிப்பாக சிறுதூர பயணங்களிலே வெற்றிகளை பெறப்போகின்ற ஒரு மாதம். 3 குடையவர் நீச்சமாக இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இங்கே செவ்வாயும் சூரியனும் புதனும் புதாதித்ய யோகத்திலே கிடைக்கப்பெறுகின்றதுனால குழந்தைகளால் ஒரு அற்புத உயர்வுகளையும் வெளிநாடு வெளியூர் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றது. தகப்பனார்களின் தொடர்புகள் கிடைக்கப் போகின்ற ஒரு அற்புத மாதமாகவும் வரன் கிடைக்காதவர்கள் வரன் கூட்டு தொழில்களிலே நல்லதொரு முன்னேற்றங்கள் கிடைக்கப்பெறுகின்றது. வேலையிலே ஒரு பெரிய தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கு ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அக்டோபர் மாதமாக மிதுன ராசி என்பதே காற்று ராசியில் பிறந்த உங்களுக்கு காற்று போல் மின்னக்கூடிய அனுபவத்திலும் தொழில்களிலும் கணினி சம்பந்தப்பட்ட துறையிலும் காவல்துறை சம்பந்தப்பட்ட இடங்களிலுமே மிகவும் அற்புத உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. காற்று வேகத்தில் சிந்திக்கக்கூடிய ஒரு ராசி. உங்களுடைய சிந்தனை 5ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்துக்கு 12லே வீடு வாசல் சொத்து சுகங்களிலே செல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கப் போகின்றது. முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்குகின்றது. காரணம் 3ஆம் இடத்ததிபதி 3க்கு மறைந்தாலும் பஞ்சமசானத்திலே திரிகோணத்திலே ராசிக்கு உங்களுக்கு வலுப்பெற்று சூரியனும் புதனும் செவ்வாயும் 3 கிரகங்களின் பார்வை ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே பெரிய மனிதர்களின் தொடர்புகள் மண்மனை வாகனங்கள் வாங்கவும் விற்கவும் ஒரு அற்புத உயர்வு. தாய்மார்களின் நோய்களிலே ஒரு சிறு பாதிப்புகள் வந்து போனாலும் கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. மிதுன ராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்திலே வரன் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம். அந்த 7 குடையவர் 7ஆம் இடத்துக்கு 8லே மறைந்து உங்களுக்கு
6, 8 சம்பந்தப்பட்டு பார்க்கிற காரணத்தினாலே தடை தாமதம் இது நாள் வரையில் இருந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே உங்களுக்கு 2ஆம் இடத்திலே சுபகிரகம் என்று சொல்லக்கூடியவர் அமையப்பெற்று அவருடைய பார்வை உங்களுக்கு 6, 8 சம்பந்தப்பட்டு மாங்கல்ய தோஷங்கள் இருக்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தையும் விலகி மாங்கல்ய தோஷம் விலகி நல்லதொரு பொக்கிஷத்தையும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் இந்த அக்டோபர் மாதமாக இருக்கின்றது. நாளுக்குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசி அதிபதி திரிவோணத்திலே பலம் பெற்று இந்த மாதம் ஆசை அபிலாஷை என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தை பார்க்கின்ற 11ஆம் இடத்ததிபதியும் 7ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்ததிபதி தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கின்ற ஒரு அற்புதம் இருக்கின்றது. உச்சம் பெறுகின்ற 10ஆம் இடத்தை 3 கிரகங்களின் பார்வை தொழில் சம்பந்தப்பட்டு அற்புதமான உயர்வுகளையும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் பெறப்போகின்ற இந்த அக்டோபர் மாதமாக இருக்கின்றது. காரணம் 10ஆம் இடத்திலே குரு பகவான் கேந்திர ஸ்தானங்களிலே சுக்கிர பகவான் அமைய பெறுகின்றதும் 2ஆம் இடத்திலிருந்து 9வது பார்வையாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. வெகுமதிகள் நீங்கள் உங்களுடைய ஆசை அபிலாசைகள் பூர்த்தியாகின்ற ஒரு அற்புதத்திலே உங்களுக்கு இந்த 11ஆம் இடத்திலே 3 கிரகங்களின் பார்வையும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதமும் திரிகோணத்திலே பலம் பெற்று முயற்சி சாணாதிபதி சிறுதூர பயணமாக இருந்தாலும் தகப்பனார்கள் சம்பந்தப்பட்ட தாய்மார்கள் சம்பந்தப்பட்ட இந்த தாய் காரகன் என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்ற அவருடைய பார்வை குரு பகவானும் சந்திர பகவானும் ஒன்றுக்கொண்டு தொடர்பு பெறுகின்ற ஒரு அற்புதம். இங்கே தன காரகன் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் ஆரம்பத்திலே இருக்க போகின்ற பொழுது இதனால் வரையில் ஒரு சிலருக்கு லாட்ரி சீட் சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வெற்றிகளையும் பெறப்போகின்றது. இந்த நாளுக்குடையவர் பஞ்சமஸ்தானத்திலே திரிகோணத்தில் ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடன் 6 லாவாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் வம்பு வழக்குகளிலே ஒரு வெற்றிகளை பெறப்போகின்ற ஒரு மாதம் இந்த அக்டோபர் மாதமாக இருக்கின்றது. அதுவும் உங்களுக்கு 4ஆம் இடத்திலே பஞ்சமாதிபதியும் 5ஆம் இடத்திலே 4ஆம் இடத்ததிபதி புதன் பகவான் அமைய பெறுகின்றதும் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே நேத்திரம் கண்களை குடிக்கக்கூடிய குடும்பஸ்தானத்திலே குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப் போகின்ற ஒரு மாதம். 2ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பெறுகின்ற பொழுது தாய்மார்களால் வரன் கிடைக்காதவர்களுக்கு தடைப்பட்டவர்களுக்கும் தடை நீக்கி நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம். குடும்பம் அமையாதவர்களுக்கு இதுநாள் வரையில் இருந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே குடும்பம் அமைய பெறுகின்றது என்றால் வரன் அமையாதவர்களுக்கு குடும்பம் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம். பெண் கிடைக்காதவர்களுக்கும் பெண்ணிற்கு மாப்பிள்ளை கிடைக்காதவர்களுக்கும் ஒரு அற்புத உயர்வுகளை இந்த அக்டோபர் மாதங்களிலே உங்களுக்கு வாரி வழங்கப் போகின்ற மாதமாக பிறக்கப் போகின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.